கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுடைய குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல போறாரு. 5ல இருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வேலை ஸ்தானத்துல இருந்து குரு பகவான் 6ல சுபர்கள் மறையக்கூடாது. அப்போ நீங்க இந்த காலகட்டத்துல நிதானிச்சு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் வீட்டை ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. அப்போ என்ன அப்படின்னா தனஸ்தானத்தை ஏதாவது கடன் அது எல்லாமே கொஞ்சம் வாங்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும். இது எல்லாமே இப்போ வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துவார். அப்ப தேவையில்லாம இந்த ரொட்டேஷன் வாங்குறது, குடும்பத்துல எதுக்காவது கமிட்மெண்ட் கொடுக்கறது, அதே மாதிரி அனாவசியமா சண்டை போடுறது, இதெல்லாமே கொஞ்சம் கும்பராசி மற்றும் லக்னக்காரர்கள் இந்த காலகட்டத்துல தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தொழில் மூலியமாக சில பிரச்சனைகள், தேவையில்லாதவர்களுடைய பார்ட்னர்ஷிப் இதெல்லாமே கொஞ்சம் ஒதுக்கிக்கோங்க, கொஞ்சம் நல்லது நடக்கும். ஸோ 12ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ வெளி தூர பயணங்கள், ஸோ NH பயணங்களா இருக்கட்டும், இல்ல வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும், இதெல்லாமே குரு பகவான் இந்த காலகட்டத்தில் நடத்தி கொடுப்பாரு. நிறைய பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ குரு பகவான் 6ல இருக்கும் போது நிறைய பேர் வேலையில இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலைக்குரிய மாற்றங்களை தருவார். யோசிச்சு பண்ணுங்க எதுவா இருந்தாலுமே. ஏன்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் மறையக்கூடாது. அப்ப நம்ம தேவையில்லாத சிந்தனையில போய் மாட்டிக்குவோம்னு அர்த்தம். சோ இந்த காலகட்டத்துல அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான பிரச்சனைகள் இதெல்லாமே சரி செய்யக்கூடிய, பிரச்சனையா இருக்கக்கூடிய இதெல்லாமே நல்லதா இருக்கும். நல்லதா இருக்கக்கூடிய இடமெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகும். இதுதான் குரு பகவான் மாத்தி செயல்படுவாருன்னு அர்த்தம். சோ இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பரிவர்த்தனையா இருக்கட்டும், உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு எந்த அமைப்புல இருக்காரு அப்படிங்கறத பார்த்து நிதானிச்சு செயல்படுங்க. வெற்றி 100% நிச்சயம்.